சென்னையில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 148.46 rupees வரும். இதுவே பெங்களூர்னா உங்களுக்கு 153.18 rupees வரும் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த 12 மூவி டிக்கெட்டுக்கும் அவங்க லெவி பண்ணுற கன்வீனியன்ஸ் ஃபீ ஆட் பண்ணோம். ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தாலும் சரி இல்லைனாலுமே சரி, நீங்கள் PVRல பார்க்குற எல்லா மூவிஸுமே எப்படி டிஸ்கவுண்ட்டோட புக் பண்ணலான்றதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு மூவியை வந்து புக் மை ஷோ ஆப் மூலியமாவோ இல்லை PVR ஆப் மூலியமாவோ புக் பண்ணுறீங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் டேரெக்டாக உங்களோட கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ போட்டு புக் பண்ணிடாதீங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கோ டெபிட் கார்டுக்கோ டேரெக்டாக புக் மை ஷோ கூடயோ இல்லை PVR கூடயோ ஆஃபர் இருக்க வரைக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா, பேஸாப்ன்ட்டு HDFC பேங்கோட ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்குள்ளே போயிட்டு நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து PVRல ஒரு 100 ரூபாய் வவுச்சர் வாங்குறீங்கன்ட்டு வச்சுக்கோங்களேன். அவங்களே உங்களுக்கு டேரெக்டாக 3.5% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. அதை தவிர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 4% கேஷ்பேக்குமே கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 100 ரூபீஸ்க்கு ஒரு PVR வவுச்சர் இங்கே வாங்குறீங்கன்னா அதோட மதிப்பு வந்து வெறும் 91.7 rupees தான் வரும். இல்லை ப்ரோ, எனக்கு இந்த பேஸாப் HDFC பேங்கோட ஆப்பை வந்து யூஸ் பண்ண விருப்பம் இல்லை, வேறு எதனா ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுதான் உங்களோட ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி. நீங்கள் PVRல ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் உங்கள் ஆப்குள்ளே போய்ட்டு அந்த இமெயில் ஐடியை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து இப்போ ஏதாச்சும் ஃபெஸ்டிவ் ஒகேஷன்ஸ் இல்லைனா அவங்களோட ஆனிவர்சரி, வேலண்டைன்ஸ் டே, பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ் இந்த மாதிரியான சமயத்தில் அவங்க வந்து உங்களுக்கு கிஃப்ட் கார்டு வவுச்சர் வந்து அனுப்புவாங்க. கிஃப்ட் கார்டு வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 300 ரூபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் 240 rupees மட்டும் பே பண்ணாலே போதும். இப்போ இங்கே இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 500 rupees கிஃப்ட் வவுச்சர் இருக்கும். இதில் நாங்கள் டேரெக்டாக 100 rupees டிஸ்கவுண்ட் கிடச்சிது. ஸோ வெறும் 400 rupees தான் பே பண்ணதே. பட் அந்த கிஃப்ட் வவுச்சரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மூவி பாஸ் செக்ஷனுக்கு போவோம். ஆல்ரெடி வந்து 349 rupeesக்கு PVR ப்ரொவைட் பண்ணுற மூவி பாஸை நம்ம வாங்கலாமா வேணாமான்ட்டு நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து PVRோட 1049 rupees குவார்ட்டர்லி மூவி பாஸ்க்கு போவோம். நம்ம PVRோட குவார்ட்டர்லி மூவி பாஸ் வந்து உங்களுக்கு 1047 rupees வரும். நீங்கள் என்ன தான் ரெகுலராக மூவி போகிற ஒருத்தராக இருந்தாலுமே இந்த பாஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு காசு தான் லாஸு. இதற்கான காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி பாஸை நீங்கள் வாங்கியிருந்தாலுமே வெறும் மண்டே டு தர்ஸ்டே தான் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் கன்வீனியன்ஸ் ஃபீ எக்ஸ்ட்ராவாக உங்களோட கை காசு போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் வந்து 30 rupeesலேருந்து 35 rupees வரைக்கும் போயிடும், சென்னை பெங்களூருன்ற ஜோனை பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு வந்து அவங்களோட ஃபுட் அண்ட் பெவரேஜை வாங்க வைக்கிறதுக்காக அவங்களே உங்களுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணி 7 ஃபுட் அண்ட் பெவரேஜ் வவுச்சர்ஸ் தராங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட் அண்ட் பெவரேஜோட வேல்யூமே வெறும் 50 rupees தான். அந்த 50 rupeesக்கு உங்களால் இந்த மாதிரியான ஒரு மல்டிப்ளெக்ஸ்குள்ளே போயிட்டு வெறும் ஒரு வாட்டர் பாட்டில் தான் வாங்க முடியும். அதுலேயுமே நீங்கள் உங்களோட கை காசு எக்ஸ்ட்ரா 20லேருந்து 30 rupees பே பண்ணுற மாதிரியுமே இருக்கும். எல்லாத்த விடமே பெரிய இன்கன்வீனியன்ஸ் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 9 to 5 ஜாப் பண்ணுற ஒருத்தராக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரைடே அப்படி இல்லைன்னா வீக்கெண்ட்ஸில் தான் மூவி போக பார்ப்போம் இல்லைங்களா. பட் இதில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ், உங்களால் வெறும் மண்டே டு தர்ஸ்டேக்குள்ளே தான் போக முடியும். அந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நீங்கள் இன்கேஸ் மூவி போகிறீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இந்த மூவி பாஸ் இருந்தாலுமே உங்களோட கை காசு போட்டு தனியாக டிக்கெட்டோட ஃபுல் வேல்யூ கொடுத்து தான் வாங்குற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 weeksக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் 12 மூவிஸுமே இங்கே போனாலுமே நீங்கள் பெங்களூரில் போய் மூவி பார்க்குற ஒருத்தராக இருந்தால் உங்களுக்கு 113.925 rupees வரும் டோட்டலாக கன்வீனியன்ஸ் ஃபீயை சேர்த்து. இங்கே வந்து நான் பார்க்கிங் அந்த வெஹிக்கிள்கான ஃபியூல் காஸ்ட்டை நான் சேர்க்கலை. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வெஹிக்கிள் இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தேட்டருக்கு போயிட்டு வரீங்கன்னா அதற்கான காஸ்ட்டையுமே நான் இந்த கேல்குலேஷனில் சேர்க்கல. நம்ம இதே மாதிரி இதுக்கு முன்னாடி மூவி ரிலேட்டடாக போட்டு இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து அவங்க மூவி போயிட்டு வர்றதுக்கு பார்க்கிங் எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆச்சுன்றதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெஸ்பான்சஸை தான் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இதே மாதிரி உங்களோட மூவியோட டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ஆகுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஷீட்ஸோட லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த குவார்ட்டர்லி மூவி பாஸ் வச்சு நீங்கள் 12 weeksல 12 மூவிஸ் பார்க்கலாம் இல்லையா. உங்களுக்கு வந்து வெறும் ஒரு 8 நல்ல மூவிஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு நல்ல மூவியும் வரலனா சரி நம்ம பார்த்த படத்தையாச்சும் இந்த பாஸோட காசு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு திரும்ப போகலான்ட்டு யோசிப்போம். பட் அதுலேயும் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பார்த்த படத்தையே திரும்ப உங்களால் இந்த பாஸை யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிற கேஸில் நீங்கள் வெறும் 8 மூவி தான் இந்த பாஸை யூஸ் பண்ணி போகிறீங்கன்ட்டு பார்த்தா ஒரு மூவிக்கு நீங்கள் சென்னையில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 148.46 rupees வரும். இதுவே பெங்களூர்னா உங்களுக்கு 153.18 rupees வரும். அதுவும் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க ஃபுட் அண்ட் பெவரேஜ் வவுச்சர் நீங்கள் எதையுமே யூஸ் பண்ணலன்ட்டும் இங்கே நான் அசியூம் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 150 rupees வந்துடும். அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எப்பப்போ மூவி தேவையோ அப்போ நீங்கள் டேரெக்டாகவே பே பண்ணி உங்களுக்கு எந்த மல்டிப்ளெக்ஸ்லையோ இல்லை சினிமாஸ்லையோ போய் பார்க்கணுன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக தோணுதோ நீங்கள் அங்கேயே டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம புக் மை ஷோ மூலியமாக PVRல மூவி டிக்கெட் புக் பண்ணாலுமே ரெண்டுத்துலேயுமே சேம் ப்ரைஸ் தாங்க வருது. பைசாவில் கூட எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. பட் இந்த புக் மை ஷோ மூலியமாக நீங்கள் புக் பண்ணுறப்போ ஒன்று நீங்கள் இந்த HSBC கிரெடிட் கார்டு அப்படி இல்லைன்னா இந்த ICICI கிரெடிட் கார்டு வச்சு புக் பண்ணுறீங்கன்னா இந்த HSBC கிரெடிட் கார்டில் நீங்கள் சாட்டர்டே புக் பண்ணுறப்போ buy one get
1 கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற ரெக்கார்டிங் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் 211 ருபீஸ்க்கு 2 டிக்கெட் இருந்தது. கன்வீனியன்ஸ் ஃபீ 70 ருபீஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 211 வந்து கம்ப்ளீட்டாக வேவ் ஆஃப் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற அந்த 282 ருபீஸ் அமௌண்ட்டை மட்டும் தான் நான் பே பண்ணது. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப் கோ பிராண்டட் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு நான் எதனால் எடுத்தேன்னா இதுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து வெறும் 590 ருபீஸ் தான். அதுக்கப்புறமா எந்த ஒரு ஆனுவல் ஃபீமே கிடையாது. வேறஸ் நீங்கள் கோரல் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு போனீங்கன்னா அந்த கேஸில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே அந்த ரெனிவல் ஃபீ இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப் டு 100 ருபீஸ் பர் மந்த். ஸோ இந்த கேஸில் வந்து 190.78 ருபீஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மூவி டிக்கெட்டை நீங்கள் 2 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கன்வீனியன்ஸ் அப்புறம் டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ் போக உங்களுக்கு 442 ருபீஸ் வரும். இதுவே நீங்கள் இந்த ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு அது வெய்வ் ஆகி 347 ருபீஸ்லேயே வந்து நின்றுடும். இப்போ அடுத்ததான் வந்து நம்ம பேடிஎம்லேருந்து இதே மூவி டிக்கெட்டை புக் பண்ணால் ஏதாச்சும் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கான்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்லேருந்து நீங்கள் புக் பண்ணுறப்போ இதே சினிமாஸ் இதே படத்துக்கு அதே 2 சீட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கன்வீனியன்ஸ் ஃபீல வந்து 6 ருபீஸ் வந்துடும். சரி, கன்வீனியன்ஸ் ஃபீல தானே இந்த 6 ருபீ டிஃபரன்ஸ் வருது. நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எப்படின்னா ப்ரைஸை குறைச்சிடலான்ட்டு நான் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் செலக்ட் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணேன். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப் டு 95 ருபீஸ். பட் இங்கே வந்து கேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 447 ருபீஸில் 95 ருபீஸ் போனால் உங்களுக்கு 352 ருபீஸ் தான் வருமே. ஆனால் வந்து இவங்க இந்த கோடை அப்ளை பண்ணுறதுக்காக தனியாக கோட் ப்ராசஸிங் ஃபீன்ட்டு ஒன்று போட்டு அதுலேயுமே ஜிஎஸ்டி போடுறாங்க. அதனால் வந்து அதில் அவங்க ஒரு 9 ருபீஸ் ஆட் பண்ணுறதுனால நான் இங்கே 361 ருபீஸ் பே பண்ணேன். ஸோ நீங்கள் பிவிஆர் மூவி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு புக் மை ஷோவை யூஸ் பண்ணுறதா இல்லைனா பேடிஎம்ஐ யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புக் மை ஷோவை யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். இன்கேஸ் நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த ஐடிஎஃப்சி செலக்ட் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வச்சு மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் 25% அப் டு 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் கீழே இருக்கிற ரிஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு இன்னுமே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இன்னொருத்தர் உங்களை இங்கே ரெஃபர் பண்ணுறதுனால. இப்போ அடுத்ததான் வந்து இப்போ ஆர்பிஐ பார்ஷியலாக ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்க கோட்டக் பேங்கோட பிவிஆர் கோ பிராண்டட் கிரெடிட் கார்டை பற்றி பார்ப்போம். இதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபுளாக இருந்திருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் மறக்காமல் இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து பிவிஆர்க்காகவே டெடிகேட்டடாக கோட்டக் பேங்கோட கொலாபரேஷனோட ரிலீஸ் பண்ண பிவிஆர் கோட்டக் கிரெடிட் கார்டை பற்றி இப்போ பார்த்துடலாம். இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ இதோட ஆனுவல் ஃபீயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 590 ருபீஸ் வந்துடும். ரிவர்சல் இதுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் செலவு பண்ணாலும் சரி 4 லட்சம் செலவு பண்ணாலும் சரி நீங்கள் அந்த 590 ருபீஸை எல்லா வருஷமும் கட்டிகிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மாதத்துக்கு மினிமம் 10,000 ருபீஸ் வச்சு ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு பிவிஆர் டிக்கெட்டே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுலேயே நீங்கள் 9,999 ஒரு பில்லிங் சைக்கிளில் நிறுத்திட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃப்ரீயான இந்த பிவிஆரோட மூவி டிக்கெட் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையில் ஒரு டிக்கெட்டை ஆவரேஜாக நம்ம 190.78 எடுத்துக்கிட்டா கூட இதை மாதிரி அவங்க 12 டிக்கெட் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. அதுவும் நீங்கள் எல்லா மாதமும் குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு மேலேயாச்சும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான். ஸோ இந்த கேஸில் வந்து 12 டிக்கெட்டோட மதிப்பு உங்களுக்கு 2,289 ருபீஸ் வந்துடும். பட் வந்து இந்த எல்லா கேஸ்லையுமே நீங்கள் தான் கன்வீனியன்ஸ் ஃபீயை உங்களோட பாக்கெட்லேருந்து கட்டி ஆகணும். அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 30.68 வரும். இதுவே வந்து நீங்கள் 12 வாட்டி அதை மாதிரி புக் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு 368.16 ருபீஸ் வந்துடும். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கெட்லேருந்து அந்த கன்வீனியன்ஸ் ஃபீலே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 டிக்கெட்டுக்கான விலை இங்கே உங்களுக்கு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க உங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீ டிக்கெட்டோட எம் கூப்பானோட வேல்யூ வந்து 300 ருபீஸ் வரைக்குமே ரெடீம் பண்ணிக்கலாம். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதை வெறும் ஒரு டிக்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் உங்களால் ரெடீம் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் நானும் ஒரு படத்துக்கு 190 புக் பண்ணி போகிறோன்னா அப்போ நம்ம 2 பேரில் வேறு ஒருத்தரோட டிக்கெட்டோட ஃபேர் தான் வந்து இங்கே கழியும். என்னதான் அந்த எம் கூப்பானோட வேல்யூ வந்து 300 ருபீஸ் வரைக்குமே இருந்தாலுமே. ஸோ இந்த கேஸில் நம்ம மூவி போகிறப்போ அதை எப்படி பே பண்ணுற மாதிரி இருக்கும்னா உங்களோட கன்வீனியன்ஸ் ஃபீ 30 ருபீஸ் என்னோட கன்வீனியன்ஸ் ஃபீ 30 ருபீஸ். அதை தாண்டி இந்த மூவி டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 190 ருபீஸ். ஸோ 190 + 30 + 30 250 ருபீஸ் நம்ம இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்னதான் அந்த எம் கூப்பானுக்கு 300 ருபீஸ் வேல்யூவாகவே இருந்தாலுமே. ஸோ இங்கே மேண்டேட்டரியாக வந்து உங்களை ஒவ்வொரு மாதமே வந்து 10,000 வந்து ஸ்பெண்ட் பண்ண வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நீங்கள் 12 மாதமும் மினிமமாக அந்த 10,000 ஸ்பெண்ட் பண்ணாலே அதுவே உங்களுக்கு வந்து 1,20,000 ருபீஸ் வந்துடும். பட் இங்கே உங்களுக்கு டிக்கெட்டில் கிடைக்கிற வேல்யூ வந்து வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 2,289 ருபீஸ் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லெவி பண்ணுற கன்வீனியன்ஸ் ஃபீயை நான் இங்கே சேர்க்கவே இல்லை. ஸோ இப்போ இந்த கார்டோட ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ வருதுன்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2,200 ருபீஸ் வந்து இவங்க தர டிக்கெட்ஸோட வேல்யூ. இதை நியூமரேட்டரில் போட்டுட்டு இதை டிவைட் பண்ணுறதுக்கு டினாமினேட்டரில் வந்து நம்ம ஆனுவல் ஃபீ ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அந்த டிக்கெட்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக 1,20,000
₹10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த 12 மூவி டிக்கெட்டுக்கும் அவங்க லெவி பண்ணுற கன்வீனியன்ஸ் ஃபீ ஆட் பண்ணணும். ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே வெறும் 1.89% தான் வருது. இதுவே நீங்கள் பெங்களூர் மாதிரியான ஒரு சிட்டியில் இருக்கீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த ரிவார்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அங்கே இருக்கிற நிறைய ரெக்லைனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $300 to $600 ஈஸியாக போயிடும். ஸோ அந்த மாதிரியான கேசஸில் வந்து இந்த கூப்பன் அந்த $300 வரைக்கும் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம ஒவ்வொரு மாதமும் 10,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணால் அந்த கூப்பனை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாகவே இங்கே ரெடீம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 2 பேராக மூவி போகணும், 2 பேருக்குமே ரெடீம் பண்ணணும்னா அந்த கேஸில் வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு 20,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு 2 கூப்பன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 2 கூப்பனையும் தனித்தனியாக போய் ஆட் பண்ணி உங்களோட அந்த 2 டிக்கெட்ஸுமே நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிவிட்டு வெறும் கன்வீனியன்ஸ் ஃபீயை மட்டும் பே பண்ணிவிட்டு உங்களோட மூவியை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ரெகுலராக மூவி போகிற ஒருத்தராக இருந்தால் அப்போ தாராளமாக இந்த PVR கோட்டை கிரெடிட் கார்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து நிறைய கேட்டகரிஸில் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிராசரி, ஃபியூவல் அந்த மாதிரியான கேஸில் நீங்கள் ஃபாலோ ஆகிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா அப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிராசரி நீங்கள் பிக் பாஸ்கெட்டில் வாங்குறீங்களா, அப்போ நீங்கள் டாடா HDFC கிரெடிட் கார்டு எடுத்துக்கோங்க. இதுவே வந்து நீங்கள் ஃபியூவல் இந்தியன் ஆயிலில் ரெகுலராக போடுறீங்களா அப்போ வந்து ஆக்சிஸ் அப்படி இல்லைனா வேறு ஒரு பேங்க் கூட அவங்க கொலாபரேஷன் வச்சிருக்க கிரெடிட் கார்டு எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ரிவார்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ரெகுலராக மூவி போகிற ஒருத்தராக இல்லாமல் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் தான் மூவிக்கே போவீங்கன்னா அந்த மாதிரியான கேசஸில் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு பாஸோ கிரெடிட் கார்டோ வச்சிருக்கணுன்ட்டு எந்த விதமான அவசியமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு தேட்டர்லையோ இல்லை PVRலையுமே போயிட்டு அங்கே இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நீங்கள் டிக்கெட் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2023 வெறும் 4 மூவி தான் போனேன். துணிவு, லியோ, அப்புறம் ஜெயிலர், நன் 2. ஸோ இந்த 4 மூவிஸ்க்குமே சேர்த்து எனக்கு ஒரு $750 கிட்ட தான் வந்துச்சு. நான் வந்து பர்சனலாக இந்த PVR கோட்டக் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணல, கோட்டக் லீக் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆனுவல் ஃபீயுமே கிடையாது. நான் ஃப்ரம் டைம் டு டைம் தான் அந்த கிரெடிட் கார்டை ரேராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற இந்த 2024 வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த HSBC கிரெடிட் கார்டும் அப்புறம் இந்த மேக் மை ட்ரிப் ICICI கிரெடிட் கார்டும் கிடைச்சதுக்கப்புறமா நான் இந்த ஜூன்குள்ளேயே 5 மூவிஸ் போயிட்டேன். சிங்கப்பூர் சலூன், அப்புறம் த ஃபர்ஸ்ட் ஓமன், மேட் மேக்ஸ் ஃபியூரி, இப்போ ரீசெண்டாக திருச்சியில் என் ஃப்ரெண்ட் கூட போயிருந்தேன் மேரேஜ் அட்டன் பண்ணியிருந்தப்போ. நீங்கள் இந்த வருஷத்தில் இதுவரை எத்தனை மூவிஸ் போயிருந்தீங்க, அதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. கூடவே நீங்கள் எந்த தேட்டரில் அதிகமாக போய் பார்க்க ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்றதையும் போட்டுருங்க. நான் பார்க்குற சினிமாஸ் எல்லாம் மேக்ஸிமம் PVR சினிமாஸில் தான் பார்ப்பேன், அப்படி இல்லைனா தேவி சினிப்ளெக்ஸில் பார்ப்பேன். நான் என்னோட டிக்கெட்டை புக் பண்ணுறப்போ ஒன்று இந்த HSBC கிரெடிட் கார்டு வச்சு சாட்டர்டேஸில் புக் பண்ணிவிடுவேன், இன்கேஸ் நான் டியூஸ்டே போகிறனாலுமே. அப்படி இல்லைனா எப்போனா இந்த மாதிரியான கிஃப்ட் கார்டு வந்து என்னோட மெயிலுக்கு வந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த கிஃப்ட் கார்டு யூஸ் பண்ணியுமே நான் அந்த PVRல போய் பார்ப்பேன். பட் அந்த கிஃப்ட் கார்டோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு வெறும் 3 monthsலேருந்து 1 year வரைக்கும் தான் இருக்கும். நீங்கள் அந்த கிஃப்ட் கார்டை வாங்கும் போதே இது மாதிரி மெயிலே வந்து உங்களுக்கு அது எது வரைக்கும் வேலிடுன்றதை சொல்லிடுவாங்க. ஸோ மறக்காமல் அதை நோட் பண்ணிட்டு அதுக்குள்ளே அந்த கிஃப்ட் கார்டை நீங்கள் ஏதாச்சும் ஒரு மூவி போகிறப்ப ரெடீம் பண்ணிவிடுங்க. இல்லைனா அது எக்ஸ்பயர் ஆகிடும், திரும்ப உங்களால் எந்த ஒரு கம்பெனிக்கிட்டையுமே பேசி அதை கிளைம் பண்ண முடியாது. அதை தவிர்த்து நான் வேறு எப்படி என்னோட மூவி டிக்கெட்ஸை புக் பண்ணுவேன்னா இந்த ICICI கிரெடிட் கார்டில் 25% டிஸ்கவுண்ட் தராங்கன்ட்டு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் வீக் டேஸில் எப்போனா மூவி போகிறப்போ மேக்ஸிமம் வந்து சீட்ஸ் காலியாக தான் இருக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் நான் டேரெக்டாகவே பாக்ஸ் ஆஃபீஸில் போய் எடுத்துருவேன். ஏதாச்சும் ஒரு ரேர் கேசஸில் தான் வந்து இப்போது அட்வான்ஸ்டாக பிளான் பண்ணுறப்போ சீட்ஸ் வந்து கொஞ்சம் சென்டரில் கிடைக்கணுன்றதுக்காக அப்போ இந்த 25% டிஸ்கவுண்ட் இருக்கிற மேக் மை ட்ரிப் கார்டு வச்சு எடுத்துருவேன். ஏன்னா வந்து நீங்கள் வீக் டேஸில் என்னைக்கு எடுத்தாலுமே சரி உங்களுக்கு அதே 25% டிஸ்கவுண்ட் தான் கொடுக்க போகிறாங்க. அன்லைக் HSBC மாதிரி கிடையாது, வெறும் நம்ம சாட்டர்டே தான் எடுக்கணுன்ட்டு எந்த விதமான அவசியமும் இல்லை. இன்கேஸ் நீங்கள் புக் மை ஷோ ஃபிலிமி பாஸை வாங்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதே வீடியோவில் தான் வந்து எதனால் வந்து நம்மளோட சினிமா தேட்டர்ஸில் வந்து இப்போது ஃபுட் அண்ட் பெவரேஜோட ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் சொல்லி அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் இப்போவே இந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வர டாடா பை பை ஃப்ரம் அரவிந்த். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வீடியோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸலில் போட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 12 ஹேபிட்ஸ் வீடியோவில் நிறைய பேர் வந்து கார் எக்ஸ்பென்ஸ்க்கு ரிலேட்டடான வீடியோவை வந்து போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணிடுறேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கம்யூனிட்டிலுமே ஒரு வாட்டி அப்டேட் பண்ணிடுறேன். இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலுமே அதை நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. பை பை ஃப்ரம் அரவிந்த்.